சரி, இப்போ இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது இல்லை, இதுக்கு ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்களா? என்ன அறுவடை பண்ண பார்க்குறாங்கன்னு கேட்குறேன். என்ன எமோஷன்? திமுகவை தான் இவ்வளோ போராட்டங்களுக்கு கடந்தும், இவ்வளோ அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கு கடந்தும் நாங்கள் இன்னும் நிற்கிறோம், உங்களுக்காக நாங்கள் தான் நிற்கிறோங்கிறத காட்டணுங்கிறது தான் இவங்களுடைய இன்டென்ஷன். அதாவது பெரியார் மட்டும் இல்லைனா மாதிரி திமுக மட்டும் இல்லைனா. ஆனால் நீங்கள் இப்போ பண்ண கூத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியத்துக்கு தான் ப்ளஸ் ஆகும் மாறும். ஏன்னா மொழி போராட்டத்தில் நீங்கள் பண்ண அட்டூழியங்கள்லாம் இந்த படத்து மூலமாக உங்களுக்கு வெளியில் வரப்போகுது, எக்ஸ்போஸ் ஆக போகிறீங்க. ஸோ பண்ணுங்க தான், எங்களுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷம். இப்போ இந்த படம் எடுக்கிறனால தான் இதெல்லாம் பேசுகிறதுக்கும் நாங்கள் இப்போ இதெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கோம். இந்த படத்தை வச்சு இந்த மக்கள் பார்க்க வருவாங்க. ஏன்னா அதுதானே சினிமாக்காரங்களை வச்சு தானே நீங்கள் மூல செலவு பண்ணி தமிழ் சமூகத்தை இன்னும் அறியாமையிலும் மூடத்தனத்திலும் வைத்திருக்கிறீங்க. நமக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. ஏதோ வந்து இந்த பார்வதியா, அந்த விஜய் பார்வதி, அப்புறம் வந்து காமர் உதயன்னு ஒருத்தன், இவங்க 2 பேரையும் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனா அதுக்கு உட்காந்து கேக் வெட்டிட்டு உட்காந்துட்டு இருக்குது ஒரு கூட்டம், தமிழ் கூட்டம். குடும்பமாக பார்த்துட்டு கேக் வெட்டிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கானுங்க. இவ்வளோதான் இவங்களுக்கு அரசியலும் தெரியல, தமிழர்களை சுற்றி நடக்கக்கூடிய சதியும் தெரியல. இந்த படத்தில் சொல்கிறது கோயம்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஜனநாயகனில் கோயம், மிஷன் கோயம், இதுதான் மிஷன் கோயம், இதுதான் மிஷன் கோயம். மிஷன் ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு புரிதலும் இல்லாமல், எந்த ஒரு உணர்வும் இல்லாமல். நமக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த உணர்வோடு இறந்தார்கள், அந்த உணர்வு அவங்க இறந்தாங்க ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருந்த உணர்வு எதற்காக இருந்துச்சு? எதிர்காலத்தில் தமிழ் வாழணுங்கிறதுக்காக இருந்துச்சு. எதிர்காலத்தில் தமிழ் வாழுதா? நம்ம யார் மேலே குறை, யார் மேலே நொந்து கொள்வது? இவர்கள்லாம் திருட்டுலூன்னு நமக்கு தெரியுதுலு, யார் மேலே குறை? நம்ம மேலே தான். இவர்களுக்கு இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டு, இவர்களுக்கு இன்னும் அண்டி பொழைச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குல்ல. 200 கொடுத்தா, 300 கொடுத்தா, 400 கொடுத்தா. இந்த படத்தோட முடிவில் ப்ரொடியூசர் பை யார்? இது இன்பா. ப்ரொடியூசர் பை இன்பா. இதுதான் தமிழர்களுடைய விதி. இவர்கள் சாதித்தது இதுதான். இந்த மொழி போராட்டத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து தமிழ் மொழியை ஒழித்து அழித்து தாங்கள் வாழ்ந்தார்கள். தாங்கள் வாழ்ந்ததற்கான சாட்சியே அந்த படத்தோட எண்டிலேயே காட்டிட்டாங்க. இந்த மொழி போராட்டத்தால் நடந்த நன்மை என்ன? இன்பா. ப்ரொடியூசர் பை இன்பா. இதுதான் மொழி போராட்டத்தில் 500 பேர் பொள்ளாச்சியில் செத்ததுக்கு, தமிழ்நாடு முழுக்க தங்களை தீயிட்டு எரித்து தமிழன் செத்ததுக்கு பயன் என்ன? ப்ரொடியூசர் பை இன்பா. இதுதான் பயன். இதுதான் இந்த நம்ம வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்குது. என்ன இருந்தாலும் இந்த படம் தமிழ் வாழ்கன்னு வருது, அதனால் நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி சில நவீன புரிதல் கொண்ட சில நபர்கள்லாம் பதிவு போடுறத பார்க்க முடியுது. தயவு செஞ்சு எந்த கட்சிக்காரங்கிறத நீங்களே ஆய்வு செஞ்சுக்கோங்க. நம்ம சொன்னோம்னா கடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஐடிவிங்க தூக்கிட்டு வராதிங்க. இந்த மாதிரி தப்பு செய்யும்போது போய் கேளுங்க, துப்பு கட்டு குனிஞ்சுட்டு நிற்காதீங்க.